ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பப்பாளிக்காயில் ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பப்பாளிக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அலசிக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு இப்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு காரமிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாணலில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அகைன் மறுபடியும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பப்பாளிக்காய் ஃப்ரெஞ்சு ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.